நான் கேட்கிறேன், என்ன கோயில் கட்ட போறாரா இல்ல வீடு கட்ட போறாரா? என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னு? விஜய் வந்து மக்களுக்காக தான் வராரா இல்ல அவர் படம் ஒவ்வொரு முறையும் வந்து வெளியிடுறது போது தடை பண்றதுக்கு எதிர்த்து வராரா? நான் இப்போ சொல்றேன், களத்துல இறங்கினா விஜய் வந்து இது தயவு செய்து வந்து மனசுல பதிய வைக்கணும். புசி ஆனந்த வச்சு நம்பி எடுத்தாருன்னா நாளைக்கு வந்து விஜய் வந்து நடுத்தரு தான் வருவார். ஆனா விஜயகாந்த் மாதிரி வந்து தைரியமான ஒரு ஆள் நான் பார்த்தது இல்லை. அவரை வந்து அம்மையார் ஜெயலலிதாவையும் சரி கலைஞரையும் எதிர்த்து வந்து அந்த இடத்துல அரசியல் பண்ண ஒரு ஆள். ஆனா விஜயால அது முடியாது. ஆந்திரால சிரஞ்சீவி எந்த அளவு மாஸ் காட்டினாரு, இன்னைக்கு எங்க போனாரு சிரஞ்சீவி? புரியுதுங்களா? அந்த அவல நிலை விஜய்க்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். விஜயை வந்து பின்னாடியில இருந்து இயக்குறாங்க, இதுதான் உண்மை. அவருடைய கட்சி கொடியை வந்து வெளியிடும் போதே அவர் முகத்துல சிரிப்பு இல்லை, பயம்தான் தெரிஞ்சுது. இது ஒரு தொண்டனா வந்து நான் சொல்றேன். வெங்கட் பிரபு வந்து ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருப்பாரு, 2 வருஷம் வரைக்கும் நீ ஏதாவது ஒரு கதை எடுத்து வச்சுக்கடா, ஏன்னா டெஸ்ட் பண்ணதுக்கு தான் அவர் வராரு தவிர உண்மையிலுமே வந்து சேவை பண்ண வரல. இது நான் சொல்லல, வெங்கட் பிரபு சொல்லிக்கிறாரு. வேற ஒரு கதை இருந்ததுன்னா ஒரு 2 வருஷம் கேப் கொடுன்னு சொல்லிக்கிறாரு. இப்ப நடந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல விஜய் வாயை திறந்தாரா? ஆனா அங்க இருக்க போய் மக்களை போய் பேசினார்ல, ஆதரவு கொடுத்தாருல. நீ கட்சி ஆரம்பிச்சுட்ட, தைரியமா இருங்க. ஏன்னா உன் படம் அடுத்த ரிலீஸ் ஆக போதா? அதுக்காக காத்து நிக்கிறீங்களா? யூத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு சிறுபான்மையர் அணி பொது செயலாளர் திரு முகமது அத்தாவுல்லா. அவங்க கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சார், இப்போ டே பை டே பாத்தீங்கன்னா அரசியல்ல பல மாற்றங்கள் நடக்குது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படியே அதிரடியா என்னென்னமோ நடக்குதுங்க சார். அது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு இன்னைக்கு இல்லை நாளைக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அரசியல்ல இருந்து புதுசா வந்துகிட்டே இருக்கு. மக்களை வந்து ஒரு வைப்லயே வச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட மக்களால் வந்துட்டு ரொம்ப வரவேற்கப்பட்டது. ஓகே, மாற்றம் வரும் அப்படின்னு, அதாவது மாற்றம் தரக்கூடிய கட்சியா வருமான்னு சொல்லிட்டு பொதுமக்கள்ல இருந்து எதிர்கட்சியில இருந்து எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இப்போ அந்த கட்சியில வந்துட்டு மாநில மாநாடு நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க 27ஆம் தேதி அக்டோபர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பூமி பூஜை நடத்துறாங்க, பந்தக்கால் நடத்துறாங்க. யார் சொல்லணும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க சார். அதுல உங்களுடைய கருத்து? முதல்ல விஜய் வந்து மக்களுக்காக தான் வராரா? நான் கேட்கிறேன், மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் வராரா இல்ல அவர் படம் ஒவ்வொரு முறையும் வந்து வெளியிடுறது போது தடை பண்றதுக்கு எதிர்த்து வராரா? இல்ல திராவிடங்களுக்கு எதிர்த்து அரசியல் பண்ண வராரா? இல்ல சுயலாபத்துக்காக வராரா? இது மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேண்டியது ஒண்ணு. ஒரு மாநாடு வந்து நீ வந்து முதல் விஷயத்த துவங்கும் போது வந்து அந்த இடத்துல வந்து என்னதான் பூமி பூஜை வந்து தீர்த்தங்கள்லாம் சொல்றாங்களே, நான் கேட்கிறேன், என்ன கோயில் கட்ட போறாரா இல்ல வீடு கட்ட போறாரா? என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னு? நான் ஒரு ஓப்பனாவே சொல்றேன், நான் விஜய் மேல எந்த ஒரு அதிருப்தியும் எனக்கு கிடையாது. தைரியமான விஜயா இருந்தா முதல்ல உங்களுடைய பேர் வந்து ஜோசப் விஜய்னு வந்து அங்க பதிவு போடுங்க. அதனால விஜய் சினிமாக்காக நீங்க விஜய் வச்சீங்க, நான் ஏத்துக்கிறேன். அரசியல் வரும்போது உண்மையிலுமே பேர் போட வேண்டியது தானே? ஏன் ஜாதி கட்சியா போயிடும் சொல்றதா இல்லையா? அரசியல் வந்து இன்னைக்கு விஜய் வந்து பார்க்க போனா அவரும் அரசியல் பண்ணதான் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பள்ளி மாணவிகள்லாம் வந்து ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து கூப்பிட்டு வந்து அவர் பரிசு கொடுத்தது வந்து எதனா விளம்பரத்துக்கு தானே? நல்லது பண்ணோம்னு எத்தனை வருஷமா நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்க கட்சி எப்போ வந்து பேச்சு ஸ்டார்ட் ஆச்சோ அப்பல இருந்து தான் கொடுக்க ஆரம்பிச்சீங்க தவிர, அப்போ இது சுயநலமா பொது நலமா? இது ஃபுல்லா சுயநலம் தான் சொல்ல வரீங்களா? கண்டிப்பா, ஆமா கண்டிப்பா. எப்படி நீங்க வந்து பொதுநலன்னு சொல்லுவீங்க? மக்கள் மேல அக்கறை இந்த விஜய் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? எத்தனை வருஷமா சினி ஃபீல்ட்ல இருக்கிறாரு. ஒரு அம்மா அப்பாவே மதிக்க தெரியாத விஜய் எப்படி மக்களை மதிப்பாரு? தயவு செய்து சிந்திக்கணும். இப்போ விஜய் வந்து என்ன சொல்றாரு, திராவிடத்துக்கு எதிராக தான் அரசியல் பண்றேன்னு சொல்லும் போது அப்புறம் என்ன ஓடி போய் நீ வந்து பெரியார் மாலை போடுற? அப்ப என்ன சொல்ல வரீங்க? அந்த இடத்துல கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லையா? அவர் வந்து அரசியல் பண்றதுக்காக, அவர் சுயலாபத்துக்கு தான் வந்து அந்த இடத்துல வந்து அரசியல் மூத்தவர்ன்றதுக்காக தான் பெரியாருக்கு போய் அவர் மாலை போட்டிருக்காரு. அந்த மாதிரி நீங்க பாருங்களேன். நீங்க கட்சி சார்ந்து பாக்குறீங்க. மூத்தவர் பெரியாருன்ற ஒரு அரசியல் கட்சியில இருக்காருன்றாலும் அவருடைய கொள்கை எல்லாம் எல்லாருக்குமே வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதுக்காக கூட அவர் மரியாதை பண்ணி போயிருக்கலாம் இல்லையா? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு உண்மையாலுமே வந்து ஊழலுக்கு எதிராக வந்து நடத்துறவங்களுக்கு, இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி நடத்துறவங்களா இருந்தா விஜய் என்ன பண்ணணும்னா, இது என்னுடைய கேள்வியை நான் வைக்கிறேன். உன் கட்சியில வராங்க பாத்தியா, வேற்று கட்சியில இருந்து வரவங்கள வைக்க கூடாது. பணம் இருக்கிறவன் வந்து நான் ஒரு வேற ஒரு இடத்துல சீட்டு கொடுக்குறான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து உன் கட்சியில சேர்க்க கூடாது. ஊழல் பண்ணவனை வந்து உன் கட்சியில சேர்க்க கூடாது. கேஸ் இருக்கிறவனை வந்து உன் கட்சியில சேர்க்க கூடாது. முடியுமா உன்னால?
இப்ப யாரும் அவருடைய கட்சியில சேர்க்கலையே சார். அவங்க இருக்க உறுப்பினர்கள் தானே அவருடைய கட்சியில இப்போ இருக்காங்க. மாநாடுக்கு அப்புறம் வந்து நீங்க பதவி போடுவீங்கல்ல, இன்னைக்கு 1 கோடி பேர் 1.5 கோடி பேர் வந்து காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல இருக்கிறதே மொத்தமே 8 கோடி பேர். நான் சொல்றது குழந்தைங்களோட சேர்த்து தான் சொல்றேன். எத்தனை பேர் 18 வயசு கீழே இருக்கிறாங்க? இன்னைக்கு அதிமுக வேத்தா 2 கோடின்றா, திமுக வேத்தா 2 கோடின்றா, இன்னைக்கு எந்த கட்சி ஏத்தாலும் வந்து 1 கோடின்றா, 9 கோடின்றா. நான் கேக்குறேன், அப்ப உண்மையுமே ஸ்டேட்டஸ் என்ன? இன்னைக்கு ஆன்லைன்ல 1.5 கோடி பேர் வந்து போடுறாங்க. களத்துல வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? நான் இப்போ சொல்றேன், களத்துல இறங்கினா விஜய் வந்து இது தயவு செய்து வந்து மனசுல பதிவு வைக்கணும். புசி ஆனந்த வச்சு நம்பி எடுத்தாருன்னா நாளைக்கு வந்து விஜய் வந்து நடுத்தரு தான் வருவார். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை சார்ந்து இருக்க கூடாதுமா. மக்களை சந்திக்கிற விஜய் இன்னைக்கு வந்து உச்ச நடிகர். நான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு வந்துக்கிறான்னா, வெங்கட் பிரபு வந்து ஒரு ப்ரோக்ராம்ல சொல்லியிருப்பாரு, 2 வருஷம் வரைக்கும் நீ ஏதாவது ஒரு கதை எடுத்து வச்சுக்கடா. ஏன்னா டெஸ்ட் பண்ணதுக்கு தான் அவர் வராரு தவிர உண்மையிலுமே வந்து சேவை பண்ண வரல. நான் சொல்லல, வெங்கட் பிரபு சொல்றாரு. வெங்கட் பிரபு சொல்லிக்கிறாரு, வேற ஒரு கதை இருந்ததுன்னா ஒரு 2 வருஷம் கேப் கொடுன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நீ மறுபடியும் வந்து நடிச்சு உன்னுடைய 200 கோடி 150 கோடி சம்பாதித்துக்கு அங்க வழிவகுத்துட்டு ஒரு கேப் எடுத்து வந்துக்கிறேன். எது கேப்னா 2026 தேர்தல். ஒருவேளை நான் சக்சஸ் ஆயிட்டேன்னா அப்படியே வந்து அப்ல போவேன். ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிட்டா மறுபடியும் நடிக்க போயிடுவேன். இதனால வந்து யாருக்கு லாபம்? ஆப்ஷனால தான் வராரு அவரு. கண்டிப்பா மக்களுக்கு சேவை பண்றதா இருந்தா இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணி வரக்கூடாதுமா. என்னுடைய நடிப்புக்கு நான் முழுக்கு போட்டேன், என்ன ஆனாலும்மா நான் வந்து மக்களுக்காக உழைக்க தயார். இன்னைக்கு விஜயகாந்த் வந்து இருந்தாருமா, 1000 தான் அவர் கோவப்பட்டாலும் வந்து அவர் எத்தனை வருஷமா வந்து அவருடைய முதல்ல அவர் கட்சி கொடியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வார்டுல இருந்து வந்து நின்று படிப்படியா வந்தவர். ஆனா அதுக்கு காலத்தின் இது சூழ்ச்சி, அவர் வந்து பின்னோக்கி போயிட்டாரு. அவர் உடல்நிலை காரணமா தான். ஆனா விஜயகாந்த் மாதிரி வந்து தைரியமான ஒரு ஆள் நான் பார்த்தது இல்லை. அவரை வந்து அம்மையார் ஜெயலலிதாவையும் சரி கலைஞரையும் எதிர்த்து வந்து அந்த இடத்துல அரசியல் பண்ண ஒரு ஆள். ஆனா விஜயால அது முடியாது. விஜயால சொல்லுங்க மேடையில இருந்து ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்தாங்கன்னா விஜயால பேசணும் தவிர, ஏன்னா அவரே ஸ்ட்ரைட் டைப்பா இருக்கிறாரு. அவர் வீட்டுல உட்காந்து ரிஹர்சல் பார்த்துன்னு இருக்கிறாரு. நான் எப்படி பேசணும், எப்படி வேட்டி கட்டணும், எந்த ஸ்டைல்ல நடணும், எந்த போட்டோ எதுல வரணும், எப்படி மக்களை வந்து இது பண்ணணும்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது. நான் கேட்கறது வந்து விஜய்க்கு தைரியம் தான் ஜோசப் விஜய்னு போட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா நான் வந்து அவர் வரத்துக்கு முன்னாடி நான் விமர்சனம் பண்ணல. ஏன்னா வந்து வரத்துக்கு முன்னாடியே நான் இதை பதிவு பண்றேன். வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து அவங்களை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையான்னு வந்து தெரியதான் போகுது. ஏன் ஒண்ணுன்னா, என்ன கேட்டா விஜய் வந்து மக்கள் மனசுல வந்து அவர் வந்து சினிமால இருக்கிற வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அவங்களை காப்பாத்திடுவாங்க ஒரு எண்ணத்துல வராரு. ஆனா அது தப்பு கணக்கு. இன்னைக்கு ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது வந்து மக்கள் மத்தியில எடுத்து பேசணும், போராடி இருக்கணும். நீ வந்து எலெக்ஷன் 26 வரும்போது நீ கட்சியை கடைசி நேரத்துல தோங்க வந்து அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு பிரச்சனையாத்து பேசுவியா? நான் கேட்கிறேன், இப்ப நடந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துல விஜய் வாயை திறந்தாரா? ஆனா அங்க இருக்க போய் மக்களை போய் பேசினார்ல, ஆதரவு கொடுத்தாருல. போனா நீ கட்சியை ஆரம்பிச்சுட்ட, தைரியமா இருங்க. ஏன்னா உன் படம் அடுத்த ரிலீஸ் ஆக போதா? அதுக்காக காத்து நிக்கிறீங்களா? இப்போ ஒரு 10 வயசு பொண்ணுக்கு வந்து பாலியல் உங்களுக்கே தெரியும், சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, சிபிஐ கோர்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன் அதுக்கு எதிராக வந்து பேசல? எந்த ஒரு தலைவரும் இதற்கு விமர்சனம் பண்ணலையே. எப்போ நீ பூமி பூஜை எல்லாம் போட்டுட்டு மாநாட்டுல உட்காந்து கொடுக்குற ஸ்கிரிப்டை கரெக்டா ஆச்சு வந்து ரசிகர்களுக்கு குசிப்படுத்திட்டேன்னா நீங்க ஒரு தலைவர் கிடையாது. தலைவர் வந்து பிளட்ல இருக்கணும். சார் இப்போ அவர் ஏன் அமைதியா இருக்காருன்னா, மாநாடு இப்ப நடக்க போறல, அதுக்கப்புறம் அவருடைய அதிரடி மாற்றங்களை பாருங்களேன். நிறைய கொள்கைகள்லாம் அவங்கள திட்டம்லாம் என்னென்ன வச்சிருக்கேன் நான் சொல்ல போறேன், இப்ப வரைக்கும் நான் அமைதியா தான் இருப்பேன், மாநாட்டுக்கு அப்புறமா தான் என்னோட விஸ்வரூபம் தெரியும். 50 வயசு அவர் வந்து குழந்தை கிடையாது, 50 வயசு. அவருக்கு மெச்சூரிட்டி இல்லையா, தைரியம் இல்லையா? கண்டிப்பா சார், மாநாட்டுக்கு அப்புறம் அவர் பேசுவார் பாருங்க. மாநாட்டுக்கு அப்புறம் என்ன 4 நல்ல நட்சத்திரம் எல்லாம் பார்த்து பேசுவீங்களா? மக்களுடைய பிரச்சனையை பேசு. இப்ப சொல்ற மக்கள் பிரச்சனையை பேசு. எப்ப நீ கட்சி அறிவிச்சியோ அப்பல இருந்து நீ வந்து உங்க அறிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். எங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்க? இது வரைக்கும் நீங்க கொடுக்கலையே. தயவு செய்து நீங்க கூட பாருங்க, விஜய் அவர்கள் வந்து நல்லா வரணும் எண்ணத்துலதான் வந்து சொல்றேன். விஜய் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், வேற கட்சியில திமுகல இருந்து, அதிமுக கட்சியில இருந்து, திருமாவளவன் கட்சியில இருந்து, அந்தந்த கட்சியில இருந்து வந்து உங்க ஸ்ட்ரென்த்தை காட்டாதீங்க. உங்க ஸ்ட்ரென்த்தை எங்க காட்டணும்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிளை லெவல்ல உண்மையாலுமே மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு ஒரு இளைஞன் இருக்கிறான் பாத்தியா, அவனுக்கு கூட வாய்ப்பு. ஆனா அவர் தெளிவாவே சொல்லியிருக்காரு, நான் வந்து யாரையும் வந்து கூட்டணி கட்சியா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. ஆமா, அதாவது நிறைய பேர் அவர்கிட்ட ட்ரை பண்றாங்க கூட்டணி கட்சிக்காக. ஆந்திரால சிரஞ்சீவி எந்த அளவு காட்டினாரு, எந்த அளவு மாஸ் காட்டினாரு. இன்னைக்கு எங்க போனாரு சிரஞ்சீவி? உச்சக மெகா ஸ்டார் அவர். ஆமா, புரியுதுங்களா? அந்த அவல நிலை விஜய்க்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பேசுறேன். விஜய் உண்மையாலுமே வந்து மக்களுக்கு நல்லது பண்ணா நான் வரவேற்கிறேன்.
நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் 27க்கு அப்புறம் தான் பேசுவேன்னு சொல்றதா நான் ஏத்துக்க மாட்டேன்றேன். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நீங்க குரல் கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே நீ குரல் இதுல கொடுத்தா ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும் சார். சிங்கம் எப்பவுமே பதுங்கி தான் பாயும். அந்த மாதிரி இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட சிங்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய். பதுங்கி பாயுவாரு பாருங்க அந்த மாநாட்டுக்கு எப்படி அப்புறம். சிறுத்தை பாஞ்சா மாதிரி இப்ப சிங்கம் பாயுதுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா பண்ணுவார் சார். மக்களுக்கு அவர் நிச்சயம் நல்லது பண்ணுவாரு சார். சிறுத்தையும் வேணாம் சிங்கமும் வேணாம். புரியுதுங்களா? நல்ல மனிதரா வந்து உணர்வுக்கு அதாவது என்னது உணர்வுக்கு மரியாதை கொடுத்தா போதும். ஓகேங்களா? நான் விஜயை குறை சொல்ல, விஜய் உண்மையாலுமே நல்லது பண்ண வந்தாருன்னா, மறுபடியும் சொல்றேன், குற்ற வழக்கு பின்னணி உள்ளவரை சேர்க்காதீங்க, ஊழல் பண்ணவனை சேர்க்காதீங்க. மாற்று கட்சியில வரும்போது அவனுடைய பயோடாவை செக் பண்ணுங்க. அதாவது மறுபடியும் சொல்ற நல்லது பண்ணோன்னு ஒருத்தர், ஏன்னா இவர் இப்போ ஆரம்பிக்கும் போது அந்த விதை வந்து நல்ல விதையை விதைச்சாதான் அது வந்து நல்லதா வந்து காய்க்கும். நீ எத்தனை வந்து அவன் கட்சியில இவன் கட்சியில பதவி கொடுக்காதவன், அதிருப்தியில இருக்கிறவன், இப்படி ஒதுங்கி வரவங்க நீ கொடுத்தன்னா இன்னைக்கு தமிழ் வெற்றி கழகம் தோல்வி கழகமா மாறிடும். இப்போ நீங்க இவ்வளவு தூரம் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்ப 50 வயசு ஆனதுனாலதான் அவர் வந்து இப்ப அரசியல்னால எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம்ன்றது கண்டிப்பா ஜோசப் விஜய்க்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவர் வந்து உள்ள இறங்குறாரு. இப்ப இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன்றதுனாலதான் அப்ப ஒவ்வொரு லிஸ்டா அவர் எடுத்துட்டு இருக்காரு. பொறுத்து இருந்துதான் சார் நம்ம அவரை பார்க்கணும். விஜயை வந்து பின்னாடியில இருந்து இயக்குறாங்க, இதுதான் உண்மை. ஏன்னா அவன் முகத்துல வந்து நான் சொன்னோம்லாம் இல்ல, அவருடைய கட்சி கொடியை வந்து வெளியிடும் போதே அவர் முகத்துல சிரிப்பு இல்லை, பயம்தான் தெரிஞ்சுது. இது ஒரு தொண்டனா வந்து நான் சொல்றேன். புரியுதுங்களா? பயம்தான் தெரிஞ்சுது. அதாவது உண்மையா சொல்ல போனா ரஜினிகாந்த் அவர்களும் வந்து என்னன்னா கட்சி ஆரம்பிச்சேன்னு அறிவிச்சிட்டாரு. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள வந்து அவருக்கு எந்த அளவு த்ரெட்டிங் போச்சு என்ன இது. ஆனா என்ன கேட்டா நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஸ்டாரா தான் இருக்கணும். இன்னைக்கு எல்லா கட்சியும் வந்து அவரை வந்து என்ன சொல்றது ஒரு உச்ச இடத்துல வந்து வச்சிருக்கிறாங்க. நானும் வந்து அவர் வந்து அரசியல்ல வராததுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி தான் தெரிவிக்கிறேன். விஜயும் வந்து மக்கள் மத்தியில வந்து நல்ல பேர் இருக்குது அவர் ரசிகர் மத்தியில. ஆனா உங்களை இயக்குறது யாருன்னு தெரியல. அது கூடிய விரைவில் இந்த ஒரு வருஷத்துல அது உண்மை நிலை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடும். மக்களுக்கு நல்லது செய்யணும்னா விஜய் தயவு செய்து தைரியமா வந்து வெளியில வந்து உடைச்சிட்டு வாங்க. எந்த விஷயமானாலும் ஃபேஸ் பண்ணுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பார்க்கலாம் வரக்கூடிய மாற்றங்கள். தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும் என்று தொடர்ந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். ஜெய் ஹிந்த்.